காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு யூரின் போகும்பொழுது ரொம்ப நுரையா வருதா அப்படின்றத கவனித்து பார்க்கணும். இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் சாதாரணமாக ஓகே இது எதுவும் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய சிறுநீரக பாதிப்பின் ஆரம்ப அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டமே நம்ம யூரின்ல நுரை வர மாதிரி இருக்கும். இது வந்து புரோட்டீன் யூரியா கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நுரை வர்றது. அதுக்கப்புறம் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். சிவியர் வெயிட் லாஸ், மாதத்துக்கு 2 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருவாங்க. இப்போ சிறுநீரக பாதிப்பு இருக்கு, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா உணவு முறையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் உப்பு சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக குறைக்கணும். ஒரு நாளைக்கு 1-2 கிராம் அளவுக்கு தான் உப்பு எடுக்கணும். ஜென்ரலாகவே சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த மூக்கிரட்டையை தாங்க நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கிரட்டையை சாப்பிடலாம். அடுத்ததாக கீரை வகைகளில் சிறுகீரை, வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வரும்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைகள்ல இருந்து வயது வித்தியாசமே இல்லாம பெரியவர்கள் வரைக்கும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, சுகர் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். முதல்ல யூரின் பாஸ் பண்ணும்போது, அதுவும் மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின், காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போது ரொம்ப நுரையா வருதா அப்படின்றத கவனிச்சு பார்க்கணும். இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் சாதாரணமாக ஓகே இது எதுவும் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய சிறுநீரக பாதிப்பின் ஆரம்ப அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் யூரின் போயிட்டு வரும்போது அந்த டாய்லெட்ல ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க, நுரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளஷ் பண்ணாலும் நுரை போகாத மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன், இல்லைன்னா அல்புமினூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்டமே நம்ம யூரின்ல நுரை வர மாதிரி இருக்கும். இது வந்து புரோட்டீன் யூரியா கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நுரை வர்றது. அதுக்கப்புறம் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். சிவியர் வெயிட் லாஸ், மாதத்துக்கு 2 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திலே 10-15 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்தோம்னா சிவியராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கால்களில் வீக்கம், கால் பாதத்துக்கு மேல் பகுதியில் பார்த்தோம்னா வீக்கம் இருக்கும். இது வந்து ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்கிறோம். கால் பாதத்தில் அதிகமான வீக்கம் தெரிஞ்சா அப்படின்றது நம்ம கவனித்து பார்க்கணும். அடிக்கடி யூரின், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தோம், திரும்ப யூரின் வருது, 2 மணி நேரத்துக்குள்ள 2-3 வாட்டி யூரின் போயிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி டாய்லெட் போயிட்டு யூரின் பாஸ் பண்ற ஒரு நிலைமை இருந்தால் நிச்சயமாக சிறுநீரக பாதிப்பு இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம்னா அதிகமான தாகம் எடுக்கிறது, இல்ல தோல்ல நிறைய ஸ்வெட்டிங் வர்றது, வியர்வை அதிகமாக வர்றது, வெண்மை நிறத்துல பூத்த மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளையாக வந்து நுரைய நமக்கு அதிகமா ஸ்வெட் வந்து மேல வந்து ஒரு பவுடர் பூசின மாதிரி ஸ்கின் இருக்கும், முகமே வெளிரி போன மாதிரி இருக்கும், ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா புரோட்டீன் யூரியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் நம்ம அழுத்தும் பொழுது குழி விழுந்த மாதிரி இருக்கும். குழி விழுந்த மாதிரி, அதாவது ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகர் இருக்கிறவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக டெஸ்ட் எடுப்பீங்க. அதனோட யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட், சோடியம் குளோரைட், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்க்கணும். முக்கியமாக EGFR அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டும் பார்க்கணும். இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். நம்மளுடைய சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய சின்ன 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 ஃபில்டர்ஸ் தான், ரொம்ப மைக்ரோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து குளோமருலை. இது 1 மினிட்க்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணுது, எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு GFR ரேட் above 90, 90க்கு மேலே இருக்கணும். இது 90க்கு குறைவாக 80க்கும் குறைவாக இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னா 60க்கும் குறைவாக இருக்கும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா 40க்கும் குறைவாக, ஃபோர்த் ஸ்டேஜ் 20க்கும் குறைவாக இருக்கும். மொத்தம் 5 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தோம்னா 20க்கும் குறைவாக 10க்கும் குறைவாக இருந்துச்சுன்னா சிகேடி ஸ்டேஜ் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது சிறுநீரக செயலிழப்பு ரொம்ப எண்ட் ஸ்டேஜில் சிறுநீரகங்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி சுருக்கம் இருக்கு, 2 சைடும் கிட்னி வந்து சுருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள் அது ஆரம்பத்திலே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல என்ன ஆகும், இதுல ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கன்ஜெனிட்டலா பிறக்கும் பொழுதே ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கும். ஸோ அது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஒரு கிட்னி வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா சின்ன வயதிலிருந்தே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து எல்லாமே நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்போ சிறுநீரக பாதிப்பு இருக்குது, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்னா உணவு முறையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு உப்பு சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக குறைக்கணும். ஒரு நாளைக்கு 1-2 கிராம் அளவுக்கு தான் உப்பு எடுக்கணும். அடுத்தது செகண்ட் என்ன உணவில் பார்க்கணும் அப்படின்னா நான்வெஜ். ஸோ கண்டிப்பாக அனிமல் ப்ரோட்டீன், ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது, பட் அனிமல் ப்ரோட்டீன் எடுத்தால் இந்த ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நேச்சுரலாக நம்ம வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட் சோர்ஸ்லேருந்தே நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ நான்வெஜ் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீரை உணவுகளோ, பால், தயிர் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா அதையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ பேசிக்காக இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருந்ததுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகைகளில் முக்கியமானது இந்த மூக்கரட்டை. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த மூக்கரட்டையை தாங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கரட்டை சாப்பிடலாம். அடுத்ததாக கீரை வகைகளில் சிறுகீரை, வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பிலிருந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ், காய்கறிகளில் என்ன சாப்பிடலாம்? நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடலாம், சுரைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள். மற்ற வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போது வேக வைத்து அந்த தண்ணீரை வந்து வடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை சாப்பிடணும். அதே மாதிரி தினந்தோறும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கு, புரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா கால் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையோ முதுகு பகுதியிலோ இஞ்சி ஒற்றடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி ஒற்றடம் அப்படின்னு சொன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியை எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு இது ஒரு 15 நிமிடங்கள் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா திக்கா இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்ல நினைச்சு முதுகு, கால் பகுதியில நம்ம வந்து ஒற்றடம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்போது தினந்தோறும் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு ஒற்றடம் கொடுக்கும்போது அதிகமான வீக்கம் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில மூலிகைகள், பூனை மீசை அப்படின்னு சொல்ற மூலிகை இருக்கு. இந்த பூனை மீசை வந்து கஷாயமாக வைத்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் சிறுகன் பிள்ளை அப்படின்னு சொல்றோம், யானை நெரிஞ்சல், இது எல்லாமே பேசிக்கா சிறுநீரக பாதிப்பு இருந்தாலோ இல்லை ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருந்தாலோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான். இதை தாண்டி இன்னும் சில மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு, அதையும் நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக தேற்றான் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்ற மெடிசன். இந்த தேற்றான் கோட்டை அப்படின்னு சொல்றது சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்களுக்கு ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தேற்றான் கோட்டை. தேற்றான் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்லும் போது தேற்றான் கோட்டை பொடியை நம்ம என்ன பண்ணணும்னா சிறுகீரை நம்ம கீரை வகைகளில் முக்கியமானது சிறுகீரை சாறு விட்டு நல்லா பாவனை செய்து, அதாவது தேற்றான் கோட்டை பொடியில சிறுகீரை சாறு விட்டு அதை கலந்து நம்ம வெயில வச்சு எடுக்கணும். ஸோ வெயில வச்சு எடுத்து அப்புறம் திரும்பவும் சாறு விடணும். இந்த மாதிரி 3-4 முறை திரும்ப நம்ம சாறு விட்டு பாவனை செய்த தேற்றான் கோட்டை, இதுதான் தேற்றான் கோட்டை கற்பம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை கூட குடிக்கலாம். ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த தேற்றான் கோட்டை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான சிகிச்சைகள் பயன்படுத்தும் போதோ இல்லை புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு, கால் வீக்கம் இருக்கு, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கு. ஸோ இந்த பதிவு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருக்கும். நமக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்புலாம் இருக்காது, சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். ஸோ சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு ரொம்ப சீக்கிரமாக ஏற்பட்டுரும். ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.